சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வேணுகோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதனின் வயது, அதாவது ஆயுட்காலம் சுமாரா 65-70. ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லேயும் மனிதனின் வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம் மாறுபடும். ஒரு திரைப்பட பாடல்ல கூட 8-8 மனிதனின் வாழ்வை பிரிப்பாங்க. அந்தந்த காலத்துல ஒவ்வொரு விதமான உணவு பதார்த்தங்களை உண்டு அனுபவிக்கணும். வயது ஆக ஆக உணவு பண்புகள், ஊட்டச்சத்து தேவைகள் மாறுபடும். வைட்டமின் டி, வைட்டமின் B12, புரதம், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் 40 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு அவசியம் இது தேவை, முக்கியமானவை. ஏன்னா பிற்காலத்துல இந்த ஊட்டச்சத்துக்கள் அவர்களின் உடல், அறிவாற்றல் செயல்பாடுகளை பராமரிக்க உதவும். ஆரோக்கியமான உணவு வயதானால் இயலாமை, நோய் மற்றும் அதை சார்ந்த அபாயத்தை குறைக்க உதவும். வேணுகோபாலையா, சின்ன வயசுல எதை வேணும்னாலும் சாப்பிடலாம். கல்லும் கரையிற வயசு, எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆயிடும். அந்த அளவுக்கு உழைப்பும் இருக்கும். உடல் உழைப்பு இருந்தாலே செரிமான பிரச்சனைகள் வராது. நடுத்தர வயது, வயதானவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது நாம் உண்ணும் சரியான உணவு தான். ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்ட லைகோபீன் என்ற கரோட்டினாய்டு தக்காளியில் அதிகம் இருக்கு. இந்த தாவர நிறமி தக்காளிக்கு அதன் சிவப்பு நிறத்தை அளிக்கிறது. இனிப்பு உருளைக்கிழங்குல பொட்டாசியம், பீட்டா கரோட்டின், அப்புறம் பல ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு. பொதுவாக வயதான ஆண்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், பார்வை கோளாறுகள், புற்றுநோயின் அபாயம் இதெல்லாம் ஏற்படலாம், வரும். இவற்றை தடுக்க, கட்டுக்குள் வைக்க இனிப்பு உருளைக்கிழங்கு உதவும். ஓட்ஸும் பலநோக்கு நன்மைகளை கொண்டுள்ளது. இதுல எல் அர்ஜினைன் என்ற அமினோ அமிலம் இருக்கு. வயதானவர்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு நீண்ட காலத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவுது. ஓட்ஸ் மலிவான மற்றும் வயதானவர்களுக்கு எளிதில் தயாரிக்கக்கூடிய உணவு. அதே மாதிரி காளான்கள் சிறியவர்களிலிருந்து வயசுல மூத்தோர் எல்லாருக்கும் ஏற்ற உணவு. புரதச்சத்து அதிகமுள்ள உணவு, எளிதில் ஜீரணமாகும். வாரத்துக்கு 2 முறை காளான் உட்கொள்வது நல்லது. வயதானவர்களின் அறிவாற்றல் வீழ்ச்சியின் அபாயத்தை குறைக்கக்கூடியது காளான்கள். நமது நினைவாற்றல், கவனத்தை மேம்படுத்துதல் மற்றும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரக்கூடிய அல்சைமர் போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும். வேணுகோபாலையா, உங்களுக்கு நிறைய உழைப்பு இருக்கு. நெசவு தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு உடல் உழைப்பும் உண்டு, மூளைக்கும் வேலை உண்டு. அதனால நீங்கள்லாம் நல்லா சாப்பிடணும். ஊட்டச்சத்துக்கள் அதிகமுள்ள உணவு பண்டங்களை எடுத்துக்கணும். பருப்பு வகைகள், குறிப்பா பாதாம் பருப்பு சாப்பிடலாம். ஏன் சார், கடுதாசியில் எளிதாக எழுதிடுவீங்க, பாதாம் பருப்புலாம் நாங்கள் விலைக்கு வாங்கி சாப்பிட முடியுமான்னு ஓர் எதிர்கேள்வி கேட்பீங்க. வாஸ்தவம்தான். ஆனால் இதற்கும் ஒரு மாற்று இருக்கு. காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான நிலக்கடலை, அதிலும் அவித்த நிலக்கடலை இருக்க மிகவும் அற்புதமானது. நடுத்தர வயதினர், முதியவர்களுக்கு வரக்கூடிய பெரிய நாட்பட்ட நோய்களை குறைப்பதற்கு உதவக்கூடியது பாதாம் பருப்பு. முடிந்தால் சாப்பிடலாம், இல்லைன்னா நமது நிலக்கடலைக்கு ஈடு இணை உண்டா? பச்சையா, அவித்து, வறுத்து, கடலை முட்டாய் செஞ்சுன்னு பலவாரா சாப்பிடக்கூடியது நிலக்கடலை தான். சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க நம்மை போல. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.